எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். எங்கள் பொண்ணு வீடு வந்து அவங்க வீட்லேயே பண்ணிக்குவாங்க. இன்னைக்கு வந்து அவங்க அரவக்குறிச்சி போகிறாங்க. அதனால எனக்கும் அவருக்கும் மட்டும்தான் ஏதாவது மதியானத்துக்கு சிம்பிளாக பண்ணிடுவேன். 8 மணிக்கு மேலே தான் உழவர் சந்தைக்கு போனேன். ரொம்ப சீப்பாக இருந்துச்சுங்க காயெல்லாம். பாருங்க, 2 சுரக்காய் நல்லா பிஞ்சு சுரக்காய் 2 சேர்ந்தே 10 ரூபா தான் எங்கள் உழவர் சந்தையில். இந்த மாதிரி காய்கறிகள்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் நிறைய பேர் வந்து அம்மா ஒன் டே விளாக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சரி, இன்னைக்கு சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால் சரி விளாக் எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேங்க. இவ்வளோ வாங்கிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வர்றது சிரமமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்லன்னு 2 பேக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. உழவர் சந்தைக்கு பக்கத்தில் வீடு இருக்கிறதால நான் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் போய் வாங்கிட்டு வருவேன். இன்றைக்கி இந்த காயெல்லாம் பார்த்தோன்னே ஆசையாக இருந்துச்சு. சரி, எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. சரி, ஒரு 2-3 நாளைக்கு வச்சுக்கலாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் சண்டேனா எப்படிங்க நம்ம ஸ்பெஷல் இல்லாமையா, கொஞ்சம் எனக்கு ஈரல் வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் அவர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாருங்க, அவருக்கு பியூர் வெஜ் தான். சரி, நமக்கு கொஞ்சமாக ஈரல் வந்து பிறக்கின மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரல் ஒரு 100 கிராம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. நான் வந்து குளிச்சுட்டு வந்து உப்புமா பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்க போகிறேங்க. பார்க்கலாம். குளிச்சுட்டு வந்த உடனே செடியிலலாம் 1-2 பூ இருந்துச்சுங்க. 2 பன்னீர் ரோஸ் இருந்துச்சு, ஒரு 7 டேஸ் ரோஸ் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் சங்கு பூவும் இருந்துச்சுங்க. அதையெல்லாம் பறித்து வச்சுட்டு இப்போ செடிக்கெல்லாம் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன். காலையில் சீக்கிரமாகவே விட்டுருவேன், ஆனால் இன்றைக்கி எழுந்திரிச்சதே லேட்டு. அதனால் இப்போ வந்து குளித்ததுக்கப்புறம் தான் தண்ணி விடுறேங்க செடிக்கு. நம்ம எப்படி வேலைக்கு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி செடிகளுக்கும் தண்ணி நம்ம அப்பப்போ விட்டோம் அப்படின்னா நல்லா துளிர் விட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நைட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இந்த காட்டன் சாரீ உடுத்தினேன். அதனால் காலையில் குளிக்கும்போது இதையும் துவைச்சாச்சுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு நந்தவனத்தில் இந்த பூவெல்லாம் பூத்துதுங்க. காலையில் எங்களுக்கு கோதுமை ரவா உப்புமா தான் பண்ணினேங்க. வாங்கிட்டு வந்த காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு குளிக்க போகும்போதே லேட் ஆகிடுச்சுங்க. இப்போ மணி 9:30க்கு மேலேயே ஆயிடுச்சு. இடையில வயிறு கொஞ்சம் கபகபான்னு பசிக்குது. பழைய சாதம் எப்பயுமே நான் கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருப்பேங்க, அதை வந்து குடிச்சிக்கலாம். இப்போ உப்புமா சாப்பிட்டா வேலை செய்ய முடியாது, அந்த உப்புமா இருக்கட்டும். இன்றைக்கி ஆஃபீஸில் வந்து சண்டேவும் ஆஃபீஸ் வச்சுட்டோம். அதை கொண்டு போய் 11 மணிக்கு டீ டைமில் எல்லோரும் ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு உப்புமா அப்படியே வச்சுருக்கேன். அப்போதைக்கு சூடு பண்ணிக்கலான்னு. இதை கரைச்சி நான் சூடு பண்ணி தான் குடிப்பேன். எனக்கு வந்து வெளியில் தான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன், இருந்தாலும் லேசாக வெதுப்பா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நல்லா கரைச்சிட்ருக்குறேங்க. தயிரோ மோரோ போட்டு கரைச்சி குடித்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கரைச்ச பழைய சாதத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் ஏற்றிட்டேங்க. அதுக்குள்ளே போய் நம்ம வீட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். நம்ம நந்தவனம் கோவிலில் வச்சுட்டு வந்துடலாங்க. வச்சுட்டு வந்தோடனே சாமிக்கு போய் பூவை வச்சுட்டு ஒரு விபூதி பட்டையை போட்டு வந்துடணுங்க. அப்போ தான் வேலையே ஓடணும் நம்மளுக்கு. இன்றைய பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடணும். இறைவா, என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலை மட்டும் சாமி முன்னாடி கொடுத்துட்டு வந்துடுவேன். இப்போ வந்து கஞ்சி சாதம் நல்லா சூடு ஏறிடுச்சுங்க. இதுக்கடையில் கொஞ்சம் அரிசி பருப்பு தண்ணியில் போட்டெல்லாம் ஊறிட்டு இருக்கோம். சாப்பிட்டோன்னா சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ அரிசி பருப்பு எடுத்து தண்ணியில் போட்டேங்க. பருப்பு சாதம் வைக்கலாம் அப்படின்ட்டு. கூடாடாலும் குளித்து குடின்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ இதை நீராகாரத்தை தெம்பாக குடிச்சிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாங்க. நான் பழைய சாதம் எப்போவுமே சின்ன வெங்காயம் கடிச்சிட்டு குடிப்பேங்க. எந்த டிஃபனாக இருந்தாலும் இந்த கம்மங்கஞ்சி நீராகாரத்துக்குலாம் கிட்ட நிற்க முடியாதுங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். பழைய சாதத்தை சாப்பிட்டா கூட அதையும் நல்லா ருசித்து பொறுமையாக குடிக்கணுங்க. இந்த இடம் தாங்க என்னோடய காய் நறுக்கிற இடம், என்னோடய ஃபேவரட் பிளேஸ். உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதனால் இந்த தண்ணி டேங்க் இருக்குது. இந்த தண்ணி டேங்க்கு இந்த திட்டில் தான் நான் உட்காந்துட்டு எப்பயுமே காய் வெட்டுவேங்க. அருவாமனையில் நறுக்கினா தான் பிடிக்குங்க. அரிசி பருப்பு சாதத்துக்கு வெங்காயம் தக்காளி அப்புறம் கேரட் வெள்ளரிக்காய் ரைத்தாவுக்கு காயெல்லாம் நறுக்கணும். அவ்வளோதாங்க இன்றைக்கி. வெள்ளரிக்காயை அருவாமனையிலேயே நல்லா பொடியாக நறுக்கிடுவேங்க. கேரட்டை மட்டும் நான் துருவி போட்டுக்குவேன். சகாக்கெல்லாம் வந்தாச்சு. ஆளுக்கு ஒரு பீஸ் வெள்ளரிக்காய். ஞாயிற்றுக்கிழமை சுறுசுறுப்பாக வேலையாகும். அவங்க வேலை நான் தானே அவங்க வேலை. கூட்டுறது, பாத்திரம் தேய்க்கிறது எல்லாமே செய்யணும்ல. கூட்டி விட்டுறேன். இங்கே வெய்ய வந்துச்சுன்னா இங்கிட்டு கூட்டி விட்டுறேன். நீங்கள் போடணும். நான் கூட்டல. எங்கள் பொண்ணும் அரவக்குறிச்சி போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஆஃபீஸ் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தாங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருந்தாங்க. ஆஃபீஸ்லேருந்து வந்தலாதா சாந்தி எங்கள் பொண்ணு 3 பேருக்கிட்டே பேசிட்டு காய் நறுக்கிட்டேங்க. டீக்கு பால் எடுத்துகிட்டு வரேன் நான். சரி, கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எடுத்துட்டு வந்தேன். ஆமாம், எனக்கு அங்கே தான். நான் ஒரு ஆள் தான், எனக்கு மட்டும் அப்புறம் ஏன் டீ போட்டுட்ருக்கேன்.
இப்போ ஆஃபீஸ்லேருந்து மறுபடியும் வர்றேன்னு சொன்னாங்க. இப்போ கட்டிலில் போடுறது போட்டாங்க. கீழே வந்து இந்த ஈரம்லாம் காஞ்சாதான் போட முடியும். அதனால் எல்லாத்தையும் அந்த டேங்க் மேலே கீழே எல்லாத்தையும் சுத்தமாக கூட்டி விட்டு வச்சுட்டேங்க. 11 மணிக்கு டீ டைமுக்கு இப்போ உப்புமாவை சூடு பண்ணிட்டேங்க. சூடு பண்ணிவிட்டு பாலும் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். வந்து சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். சண்டேங்கிறனால ஹாலில் கூட லைட் போடலிங்க. 2 பேர் தான் ஒர்க் வந்திருந்தாங்க. உள்ள கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ நான் போனோன்னே டீ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே ஒருத்தவங்க பொடி வெரைட்டிஸ்லாம் வாங்க வந்திருந்தாங்க. கொண்டு போன உப்புமாவையும் நாங்கள் சாப்பிட்டோங்க. அப்புறம் கோதுமை இந்த மாதிரி கழுவிட்டு பாருங்கள், நல்லா தண்ணி வடிய விட்ருக்காங்க சல்லடையில் போட்டு. இதுக்கப்புறம் தான் காய வைப்பாங்க. நிழல்லையே காய வச்சுட்டு அப்புறம் வெயிலில் காய வைப்பாங்க. பொடி வாங்க வந்திருந்தவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் நான் பேசிக்கிட்டே நின்ட்டேங்க. அவங்க வந்து சென்னையில் இருக்காங்களா, நம்ம ஏரியாக்காரங்க தான். நம்மக்கிட்ட தான் எப்போ வந்தாலுமே பொடி வாங்குவோன்னு சொன்னாங்க. இல்லைனாலுமே நாங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்குவோம். நாங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ரொம்ப டீ சாப்பிட்டாச்சுங்க. கொண்டு போன உப்புமாவையும் அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. எப்போ சென்னையிலேருந்து வந்தாலும் நம்மளோட பொடியெல்லாம் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 1/4 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க, நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பொடியெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கம்மா, உங்கள் வீடியோலாம் நாங்கள் தவறாமல் பார்ப்போம். என்ன பொடி வேணும்னாலும் நாங்கள் இங்கே கரூர் வரும்போது உங்கள்கிட்ட தான் வந்து வாங்கிட்டு போவோம். இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு வந்தேங்கம்மா, அதனால் பொடியெல்லாம் வாங்கிட்டு போகிறோன்னு அவங்க அம்மா பொண்ணு 2 பேருமே இப்போ வந்து வாங்கிட்டு போனாங்க. வாங்க வீட்டுக்கு வாங்க டீ சாப்பிட்லான்னு கூப்பிட்டேன். இல்லைங்க கொஞ்சம் அவசரமாக வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்கள அனுப்பிட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ அரிசியும் பருப்பு சாதமும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த அரிசியும் பருப்பு சாதம்லாம் வீடியோ நிறைய நான் கொடுத்துருக்கேங்க. அதனால் இன்றைக்கி நான் வந்து குக்கிங் வீடியோ எதுவும் எடுக்கலைங்க. இன்னொரு அடுப்பில் முட்டை வேக போட்டிருந்தேங்க. முட்டை வெந்ததுக்கப்புறமா இப்போ ஒயிட் ரைஸும் அடுப்பில் வச்சுட்டேங்க. சாம்பார் தூளுக்கு நிழல்லையே காய வச்ச கருவேப்பிலையும் இப்போ வெயிலில் வச்சுருக்காங்க. வெயில்லையுமே பாருங்கள், இப்போ துணி போட்டு மூடி எவ்வளோ சேஃபாக சுத்தமாக காய வைக்கிறோம். முளைக்கட்டின ராகி இப்போ கொண்டு வந்து வெயிலில் டேப் கட்டில் மேலே தான் இந்த மாதிரி துணி விரித்து போட்டிருக்காங்க. பருப்பு சாதம் ஆயிடுச்சு, தயிர் பச்சடியும் முடிஞ்சு போச்சு. நமக்கு அடுப்பில் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலைபரமாக தான் இருக்கும். நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ என்னோடய ஸ்பெஷலையும் நான் தாளித்து விட்டுறேங்க. இப்போ எல்லா வேலையுமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுங்க. மணி 12:30 தாண்டிடுச்சு. வீட்டை கொஞ்சம் பெருக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பிட்டேங்க. ரூமெல்லாம் கூட்டிகிட்டு இப்போ ஹாலுக்கு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் டைனிங் ஹாலுக்கு வந்ததுக்கப்புறம் டேபிள்லாம் இந்த மாதிரி எப்பயுமே வந்து தொடச்சி விட்டு அதுக்கப்புறமா தாங்க பெருக்குவோம். இப்போது டைனிங் ஹாலும் பெருக்கி முடிச்சுட்டு இந்த நடையெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ உள்ள ரூமும் கூட்டியாச்சுங்க. இப்போ கிச்சனுக்கு வந்துட்டேங்க. அதுதாங்க கிச்சன் பெருக்கினா பாத்திரம் தேய்ச்சா வேலை முடிஞ்சிருச்சு. வீட்டு பார்த்தா சுத்தமாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் பெருக்குனா தான் எவ்வளோ குப்பை இருக்குங்கிறதே நமக்கு தெரியும். இதுக்கடையில் அரிசியும் பருப்பு சாதமும் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா ஜம்முன்னு வாசம் வருது பெரட்டி விடும்போதே. அவ்வளோதான், நல்லா சுட சுட ஜம பருப்பு சாதம் ரெடி. இப்போ எங்கள் வீட்டு சண்டே லஞ்சு ரெடி ஆகிடுச்சுங்க. லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. எங்கள் வீட்டில் அவர் வர 1 மணி ஆகும். மணி 12:45 ஆகிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் போய் இருக்கிற பாத்திரத்தையெல்லாம் கழுவிட்டு வந்துடலான்னு இருக்கேங்க. இப்போ காலையிலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக பொறுக்கி போட்டாச்சுங்க. போட்டு இப்போ ஓரளவுக்கு பாத்திரமும் தேய்ச்சிட்டேன். நல்லா வெயிலாக இருக்குது, சரியான வெயிலுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு சண்டே லஞ்ச் ரெடி ஆகிடுச்சுங்க. அரிசி பருப்பு சாதம் கூடவே கேரட் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, முட்டை, வெறும் சாதம், தயிர், அப்புறம் என்னோடய ஸ்பெஷல் ஈரல் ஃப்ரை எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குங்க. இப்போ எல்லாமே டேபிளுக்கு கொண்டு வந்துட்டேங்க. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு ஜீவராசிக்கு தான் ஃபஸ்ட்டு சாப்பாடுங்க. செஞ்ச எல்லாத்தையுமே காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க நாங்கள் சாப்பிடுவோம். எல்லா வேலையும் முடிச்சு மணி 1:30 ஆயிடுச்சுங்க. இனிமேல் போய் சாப்பிட வேண்டியது தான். எங்கள் வீட்டில் அவர் சாப்பிட்டாரு. நான் கொஞ்சம் 11 மணிக்கு கொஞ்சம் உப்புமாவும் டீயும் சாப்பிட்டதால பசி இல்லாமல் இருந்துச்சு. அதனால் 1:30க்கு மேலே நல்லா பசி எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே எல்லா வேலையும் இவ்வளோ நேரம் பார்த்துட்டே இருந்தேங்க. அடுப்படி வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு அப்படின்னா அடுப்படியெல்லாம் இந்த மாதிரி தொடச்சி சுத்தம் பண்ணிடணுங்க. இந்த மாதிரி எல்லாமே தொடச்சிட்டு சிங்கை ஒரு கழுவி விட்டுட்டேன். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் அப்படியே பாத்திரத்தையெல்லாம் தேய்ச்சி கொண்டு வந்து இங்கே ஜன்னல் பக்கத்தில் வச்சுட்டேங்க. அப்புறம் இந்த ஏரியாவும் எல்லாமே நீட்டாக தொடச்சி முடிச்சாச்சுங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆரம்பிக்கிற வேலை இப்போ மத்தியானம் தான் முடியுதுங்க. மத்தியானத்துக்கு மேலே எனக்கு கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக ரெஸ்ட் இருக்கும். ரெஸ்ட் எடுக்கணும். எடுத்தால் தான் மறுபடியும் என்னால் ஈவினிங் வந்து வேலையை பார்க்க முடியுங்க. இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டு ரிசப்ஷனுக்கு தான் போகிறேன். வேலாயுதம்பாளையம் போகிறேன். அதனால் சாயங்காலம் எழுந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி போக வேண்டியதுதாங்க. இடையில
நல்ல ஒரு தூக்கம், குட்டி தூக்கம்லாம் இல்லை, நல்ல 1 மணி நேரம் பெரிய தூக்கமே போட்டுருவேங்க. நான் ஒரு தூங்கு மூஞ்சிங்க. கண்டிப்பாக எனக்கு மத்தியானம் தூங்கியே ஆகணும். தூங்கினாதான் எனக்கு மறுபடியும் வேலை செய்யறதுக்கு பிடிக்கும். அதே மாதிரி காலையிலேயே நான் ரொம்ப ஏழையராக எழுந்திருப்பேன்லாம் சொல்ல முடியாதுங்க. 6, 6:30 இந்த மாதிரி தான் எழுந்திருப்பேன். 5:30, 5:45 நான் எழுந்தா கூட நான் எடிட் ஏதாவது பண்ணிட்டு அப்படியே இருந்துருவேங்க. 6 மணிக்கு மேலே தான் நான் வேலையவே பார்க்க ஆரம்பிப்பேன். இன்றைக்குமே நான் வந்து 7 மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சேன். ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால நானும் அவரும் தானே, அதனால் மெதுவாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு மேலே தான் எழுந்து இவ்வளோ வேலையும் இப்போ பார்த்தாச்சுங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, சரசம்மா உங்களோட சுறுசுறுப்புக்கு என்ன பண்ணுறீங்கன்னு. நம்ம அடுத்தது என்னன்னு பிளான் பண்ணி செய்யும்போது நமக்குள்ளேயே வந்து ஒரு உள்ளுணர்வு, சுறுசுறுப்பு நமக்கு கண்டிப்பாக வருங்க. நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மனசில் இருக்கணும். நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டை அப்படிங்கிற எண்ணமும் மனசில் இருந்தால் அது பாட்டு கிடுகிடுன்னு வேலையும் நடக்குங்க, சுறுசுறுப்பும் இருக்கும். இதுதான் என்னுடைய சுறுசுறுப்புக்கு காரணங்க. ஆஃபீஸில் அவங்களுக்கும் கொடுத்து விட்றதுக்காக கொஞ்சம் பருப்பு சாதம் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ சாப்பிட்றதுக்கும் டைம் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நான் லஞ்ச் எடுத்துக்கும் போது மணி 1:45 ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரியெல்லாம் தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும்னு தோணும் இல்லைங்களா? ஆனால் இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து எல்லாம் பண்ணுறதுக்குள்ள அப்படியே ஆறி அவ்வளோ போயிருங்க. சமயத்தில் வந்து சூடு பண்ணி சாப்பிட்ற நாட்களும் உண்டு. இதையெல்லாம் சாப்பிட்டாவே நல்லாவே வயிறு நிறைஞ்சிருங்க. அவ்வளோதாங்க. தயிர் சாதம் வாங்கி சாப்பிட முடியாது. இந்த தயிரை வந்து நான் ஸ்பூன் போட்டு அப்படியே சாப்பிட்ருவேன். மத்தியானம் ஆஃபீஸ்லேயும் லதா சாந்தி 2 பேரும் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு எள்ளு கொட்டியிருந்தாங்க, நல்லா காஞ்சிருச்சு. அப்புறம் கருவேப்பிலை, ராகி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போகிறதுக்காக வந்துட்டாங்க. அவங்க 2 பேரையும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே போய் படுத்தங்க. ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு எல்லாம் எடிட் பண்ணி அன்றைக்கி இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் படுத்து நல்லா தூங்கிட்டேங்க. எங்கள் ஆஃபீஸில் 4-4:30 மணிக்கு எல்லாருக்கும் வர காப்பி போடுவாங்க. அதனால் நானும் போய் உட்காந்தேன்னா குடிச்சு அப்படியே பழகிட்டேங்க. அதுலேருந்து கொஞ்சம் வர காப்பி தேடுது. இனி போய் கல்யாணத்துக்கு கிளம்ப வேண்டியதாங்க. கிளம்பிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ரிசப்ஷன் போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் மேக்கப் போட்டு கிளம்பியாச்சுங்க. நம்ம செடியில் பூத்த ரோஜா பூ வச்சுட்டு இப்போ சின்னதாக ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு கிளம்புறேங்க. அங்கே போய் பார்க்கலாங்க. ரிசப்ஷனுக்கு நானே எங்கள் ஆஃபீஸில் தான் எங்கள் வீட்டுக்காரரும் 3 பேரும் தான் போயிருந்தாங்க. அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ்லேயே அப்படியே ஜெகஜோதியாக இருந்துச்சுங்க. பச்சை பந்தல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள்ளே எல்லாமே வந்து நல்ல அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி லைட்டிங் டெக்கரேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் போனோம். அப்போ தான் பொண்ணு மாப்பிள்ளை வந்து இந்த மாதிரி உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஆட்டம் பாட்டத்தோட ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் லேட்டாகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலான்ட்டு டின்னர் எடுத்துக்க வந்துட்டோங்க. நல்லா சிம்பிளாக டிஃபன் வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க. கூட தோசை, வெஜ் பிரியாணி, ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாமே இருந்துச்சுங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் சரி பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் எடுத்துகிட்டு போனோங்க. இந்த மண்டபத்தில் வெளியில் வந்து ப்ளே ஏரியா இருந்துச்சுங்க. குட்டீஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் அதை எல்லாம் ரசித்து பார்த்துட்டு அப்புறம் அப்படியே ஒரு பாதாம் பால் சாப்பிட்டேங்க. எங்களை அதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து நாங்கள் இந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து கிஃப்ட்டு கொடுத்துட்டு கிளம்பிட்டோங்க. பொண்ணோட அம்மா, அப்பா, சித்தி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுவும் பொண்ணோட அம்மா கேட்கவே வேண்டாங்க, அப்படி ஒரு சந்தோஷம். நாங்கள் போனதும் நான் போன உடனே என்னை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி ரிசப்ஷன் போயிட்டு வந்தது மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுங்க. இப்போ தான் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாச்சுங்க. டின்னருமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இன்னைக்கு நான் போன ரிசப்ஷன் வந்து பொண்ணோட அம்மா என்னோட லவபிள் சப்ஸ்கிரைபருங்க. பொண்ணோட அம்மாவும் பொண்ணோட சித்தியும் என்னை வந்து நேர்லேயே கூப்பிட்டுட்டு போனாங்க. கண்டிப்பாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அவர் வந்து கூட்டிகிட்டு போனார். நான் எங்கள் ஆஃபீஸில் இல்லாத எங்கள் வீட்டுக்காரரு 3 பேரும் போயிட்டு ரிசப்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு வந்தோம். டின்னர் எல்லாமே வந்து ரொம்ப மைல்டாக நல்லா இருந்துச்சுங்க. எல்லாமே வந்து ரொம்ப அதிகமான ஆயில் இல்லாமல் டின்னரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். காலை வேலையில் ஆரம்பித்து அப்படியே மத்தியானம் வரைக்கும் வேலை, அப்புறம் ரெஸ்ட்டு, அப்புறம் ரிசப்ஷனுக்கு கிளம்பி இப்போ ஒரு வழியாக இந்த விளாகை நான் முடிக்கிறேங்க. இந்த விளாக் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி தான் என்னுடைய டே டு டே லைஃப் வந்து போயிட்டுருக்குதுங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இனிமையாக கழிந்தது. உங்கள் கூட இன்னைக்கு ஃபுல்லாக நான் என்னுடைய வேலைகள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.